எஸ் ப்ளீஸ். சார் நான் பயோசால் கிளாஸ் படிக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ம். சிலிக்கா எடுத்தேன் சார். சிலிக்கா 1 வீக்ல எடுத்து அந்த நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லி இது பண்ணி எடுத்தேன் சார். ஆனா எதுவும் அவ்வளவா தெரியல. ஏன்னா ஏற்கனவே நிறைய மெடிசின்ஸ் எடுத்து பார்த்துருக்கோம். அதுல அவ்வளோ டிஃபரெண்ட் தெரியலன்னு சொல்லி விட்டுருந்தேன் சார். ஆனா செகண்ட் கிளாஸ்ல வரையில வந்து நேட்சல் போய் சாப்பிடையில வந்து அதிகமான பசி இருந்தது சார். எனக்கு பசின்னா நிறைய ஃபுட் இன்டேக் இருந்தது. லைட்டா ஃபுட் இன்டேக் பண்ணாலே எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சிரும். அடுத்து சாப்பிடவே மாட்டேன் சார். கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஆனா இந்த நேட்சல் எடுக்கல 1 வீக்கா அதிகமான பசி, நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். நல்ல டைஜஷன் ஆச்சு சார். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, தாகமும் நல்லா எடுத்தது சார் எனக்கு. ஆனா இதுவரைக்கும் சாப்பிட்ட எல்லா மருந்து எனக்கு ஃப்ளவர் மெடிசன விட எனக்கு அதிகமா வந்து நல்ல மாற்றத்த வந்து நே நேட்சல்ல பார்த்துருக்கேன் சார் சார். வெரி குட், வெரி குட். சூப்பர் சார். வெரி குட். அதான் எஸ் இப்போ வந்து வேற. அடுத்த அடுத்த சால்ட் வந்து இந்த ம். சால்ட்டும் சேர்த்து எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் உங்களோட இது சார். கண்டிப்பா நிச்சயமா வந்து இப்ப வந்திருக்கக்கூடிய சேஞ்ச விட இன்னும் வந்து பெஸ்ட்டான சேஞ்ச் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். சூப்பர் சார். வெரி குட். எனக்கு தேங்க் யூ, தேங்க் யூ. டைஜஷன் இஷ்யூ ம். ரொம்ப நாளா இருக்குது சார் அது. எனக்கு அது ம். எனக்கு இந்த ஒரு இடத்துல எனக்கு அது சால்வ் ஆன மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார். ஏன்னா இப்போ வெரி நோம்புடைய குட். கணக்கா இருக்குது. ம். நைட்டு சாப்பிட்டா காலையில சாப்பிட முடியாது சார். காலங்காத்தால ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாப்பிட முடியாது. நான் இப்ப என்ன ம். பண்றேன், நைட்டும் நல்லா சாப்பிடுறேன் சார். காலையில எந்திரிச்சா ம். நல்லா இ சொல்லப்போனா 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுறோம் சார். அப்பயே நல்ல ம். டைஜஷன் ஆயிட்டு, அப்பயும் நெறைய ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறேன் சார். அந்த ஓகே. ஃபுட் வெரி இன்டேக் குட். எடுத்ததுக்கப்புறம் அந்த உடம்பு அது அடைச்ச மாரி இருக்கிறது, ஒரு மாரி ம். கும்முன்னு இருக்கு சாப்பிட்டோனே, அது மாரிலாம் எதுவுமே இல்ல சார். ஓகே. ரிலாக்ஸா எவ்வளோ சாப்பிட்டாலும் ரிலாக்ஸாவே இருந்தது வயிறு. வெரி குட். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. சூப்பர் சார். தேங்க்யூ அதே சார். மாரி நீங்க ஸ்டார்ட்டிங்ல என்கிட்ட பேசியிருக்கும்போது, "சார் எவ்வளவோ எடுக்கிறோம், பண்றேன் சார். எதுவுமே சார் வேலை செய்ய மாட்டேங்குதே!" அப்படிங்கிற மாரிலாம் நீங்க பேசியிருந்தீங்க இல்லையா? ஆனா, சார் அது இன்னைக்கு வந்து நீங்க கிளாஸ் படிக்கும்போது, நாம ஆ சொல்லுறத நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கும்போதே வந்து உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்ப நம்புறீங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஆனா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வந்து விஷயத்த புதுசா எடுக்கல. ரியலா எனக்கு இது இருந்தது. எல்லா இத அ. மாரி ஒரு இதுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் சார் அது. நமக்கு உண்டான மருந்துகள அடுத்த வீக்குன்னு வரையில வந்து என்ன ஆகுது சார், அடுத்த வீக்கோட எடுக்கிறதா நமக்கு தெரியுது சார். நமக்கு ஆமா. தேவையான மருந்துகளோட சேரையில வந்து நமக்கோட பிரயோஜனம் தெரிய ஆரம்பிக்குது சார். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல சார். அப்ப வந்து எல்லா விஷயங்களுமே வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து இருக்கும். அத நம்ம வந்து சரியான நேரத்துல வந்து சரியா தெரிஞ்சு வந்து எடுத்திருந்தோம்னா, ரொம்ப அற்புதமா வந்து வேலை செய்யும். ஓகே அதே சார். மாரி இப்ப நீங்க நேட்ஸல பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி சார் வந்து வேதநாயகம் சார் வந்து சிலிக்காவ பத்தி சொல்லியிருந்தாரு. சார் ஒரு 3 நாள் வந்து சிலிக்கா எடுத்தேன் சார். நல்லா நல்லா தூக்கம் தூக்கம் வர்ற வந்தது. மாரி தூக்கம் வருது அப்டின்னுலாம் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்ப இதுதான் எஸ். வந்து நமக்கு ஒரிஜினலா வந்து ஒரு வகுப்ப வந்து நம்ம கத்துக்கும்போது வந்து, அந்த 1 வாரம் நம்ம கேப் குடுக்குறதுக்கான உண்மையான ஒரு ரிசல்ட்ங்கிறது வந்து இதான். நம்ம யாருக்கோ குடுத்து, யாரோ சொல்லி அவங்க என்னங்கிறது கிடையாது. நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச்ங்கிறது நமக்குள்ள வந்து தெரியணும். இப்ப நம்ம ம். கிளாஸ்ல கூட என்ன சொன்னோம்? சார் அடுத்தா வந்து யாராவது எடுங்க. வேலை செய்யலனாலும் பிரச்சனை கிடையாது. ம். ஏன்னா ஸ்லோ ம். அண்ட் ஸ்பீடா வந்து இருக்கும். அதான் ஸ்லோ அண்ட் டீப்பா வந்து இருக்கும். அப்ப உங்களுக்கு சிலிக்கா எடுத்தீங்க. வேலை செய்யல. அடுத்து வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் வந்து ட்ரை பண்ணீங்க. அப்ப இது வந்து எவ்வளவு பெஸ்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா? அப்போ சிம்பிள் எஸ் சார். விஷயம் தான். ஆனா நமக்கு தேவையான விஷயங்கள தான் அங்க சரியா வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மருத்துவ முறைகளுமே வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டான ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும். ஆனா சொன்ன மாதிரி ம். வந்து என்ன, எல்லாருக்குள்ளயும் நாலேட்ஜ் இருக்கு. அந்த நாலேட்ஜ் வந்து நமக்கு கிளாரிட்டி மட்டும் கிடைச்சா போதும். அந்த ம். பிராக்டிகாலிட்டி, ரியாலிட்டி மட்டும் நம்ம கொண்டு வந்தா போதும். எல்லாராலயுமே வந்து ஒரு சூப்பர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஐ திங்க் பார்ப்போம். இன்னைக்கு வந்து இப்ப நேட்சலுக்கு வந்து இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. சிலிக்காவுக்கு வந்து சார் சொல்லிட்டாரு. அடுத்து வந்து நேட்பாஸ்க்கு வந்து மேடம் வந்து இப்ப அடுத்த வாரத்துல எடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க எடுத்து பார்த்து என்ன சேஞ்ச் சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒவ்வொரு நபர்களும் வந்து இந்த மாதிரி வந்து இப்ப உங்கள மாதிரியோ சார் எடுத்திருந்தாரு இல்லையா? அவர மாதிரியே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா, இந்த 12 சால்ட்ல வந்து ஏதோ ஒரு பயோ சால்ட் கண்டிப்பா வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா வந்து கிளிக் ஆகும். அப்ப அது வந்து நம்ம அத எடுத்து உணர்ந்தா மட்டும் தான் சாத்தியம். அதனால வந்து நீங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வகுப்புல வந்திருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காவும், அவங்களுக்கும் வந்து என்னடா இது சார் இவ்வளவு சொல்றாரு. அது உண்மையா? பொய்யா? அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுதா? பயோ சால்ட் எல்லாம் வந்து நாங்க நெறைய இடத்துல படிச்சிருக்கோம். அது நம்மளே வந்து நெறைய எடுத்து பார்த்திருக்கோம். அப்பல்லாம் வேலை செய்யல. இப்ப இவரு சொல்லிட்டு இருக்க மாரி வந்து உண்மையா வந்து நெறைய பசிக்குமா? இல்ல வந்து பிரிஸ்கா இருக்க முடியுமா? அது ஜஸ்ட் ஒரே ஒரு பயோ சால்ட்ல அப்படின்லாம் நெறைய பேர் நெனைச்சு வந்து அடுத்தடுத்து அவங்க ட்ரை பண்ணும்போது, அவங்களோட சேஞ்சஸ் எல்லாம் என்ன வருதுன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல, அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தட் வந்து நமக்கு வந்து இந்த பேச்சுலர் எம்டி கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா அருமையா இருந்ததோ,
அதே போல வந்து பயோசால்ட் கிளாஸும் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான வகுப்பாக வந்து நம்ம படிப்படியாக ட்ராவல் ஆகி நிறைவான வகுப்பு வரும்போது ஒரு வைடர் நாலேஜ் அப்படிங்கிறது கிளாரிட்டியோடவும் ப்ராக்டிகாலிட்டியோடவும் ரியாலிட்டியோடவும் நிச்சயமாக கிடைச்சிருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.